குருவித்துறை ஆதி மாசாணி அம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா தொடக்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறையில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி மாசாணி அம்மன் கோவிலில் 8ஆம் ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் முறைப்படி தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். முக்கிய திருவிழா நிகழ்வுகள் வருகிற ஜனவரி 26ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை 4 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளன. அம்மனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக பல்வேறு வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். அன்னதானம் விழா நடைபெறும் நாட்கள் முழுவதும் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. கோவிலின் சிறப்புகளும் பக்தர்களின் நம்பிக்கையும். இந்த கலியுகத்தில் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆதி மாசாணி அம்மன் போற்றப்படுகிறார். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை தருகின்றனர். குழந்தை பாக்கியம், மகப்பேறு வேண்டி வரும் தம்பதியினருக்கு அம்மன் அருள் புரிவதாக நம்பிக்கை. திருமண தடை நீங்குதல், வரன் அமையாமல் தவிப்பவர்கள் அம்மனை வேண்டி தடை நீங்க பெறுகின்றனர். உடல் நல பாதிப்புகள், தீராத நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் தீர இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. பில்லி சூனியம் நிவர்த்தி, தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து விடுபட அம்மனை சரணடையும் பக்தர்கள் ஏராளம். குவியும் பக்தர்கள் கூட்டம் இந்த 4 நாட்கள் திருவிழாவை காண மதுரை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குருவித்துறைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் மீண்டும் கோவிலுக்கு வந்து நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்மனுக்கு தங்களின் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். என் பேர் முத்துலட்சுமி. நான் தம்பி வேணும்னு அம்மாட்ட வேண்டியிருந்தேன். எனக்கு இத்தனை வருஷம் கழித்து கொடுத்துட்டாங்க. வேணுன வரத்தை அம்மா கொடுக்குறாங்க. சக்தி வாய்ந்த அம்மன் தான். நினச்சி வந்தால் கண்டிப்பாக அம்மா கொடுப்பாங்க. நான் இப்போ ஒரு 5 வருஷமாகவே வந்துக்கிட்டு இருக்கோம். 5 வருஷமாகவே வந்துக்கிட்டு இருக்கோம். தம்பி பிறந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் இது நேர்த்தி கடன் செலுத்துகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தம்பி கிடச்சான். எல்லோரும் வாங்க, சாமியை வந்து கும்பிடுங்க, எல்லாரும் வாங்க. ஊரில் எல்லோரும் சொன்னாங்க, சொல்லவும் தான் நாங்களும் வந்தோம். வேணுன வரோம், கேட்ட வரோம் கொடுக்குறாங்க, நீங்களும் போங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் வந்தோங்க. மதுரை மாவட்டம் குருவித்துறை கோவில். அம்மா கேட்ட வரம் கொடுக்குறாங்க. அனைவரும் வந்து அம்மாவோட அருள் பெற்று போங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவில் குருவித்துறையில் இந்த கோவில் கட்டி 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமாக ஆனமலையில் எப்படி மயான பூஜை வச்சு அந்த ஒரு அங்கே வந்து 2வது வாரம் தான் மயான பூஜை வைப்பாங்க பௌர்ணமி சமயத்தில். ஆனால் நம்ம அங்கேயெல்லாம் போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இங்கே 8வது நாள் இத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அம்மா உத்தரவு 9வது நாள் நீங்கள் மயான பூஜை வைங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால் மயான பூஜை 9வது நாள் வச்சு நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது 8வது வருஷம். முதல் நாள் வந்து தை அமாவாசை அன்னைக்கு கொடியேற்றம். இன்றைக்கி கொடியேற்ற நிகழ்வு இப்போ தான் முடிஞ்சு மக்கள்லாம் அன்னதானம் சாப்பிட்டு அவங்க இங்கே இருக்கவங்க இருக்காங்க, கிளம்புறவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும். திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடத்துறதுக்கு இந்த அம்மா அவளோட சக்தி உதவியாக இருக்கும். அதேமாரி தொழில் யாருக்குமே வியாபாரம் இல்லை. நான்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கும்போதே எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள். அப்போ கோயில் கட்டலை. நான் இப்போ ரிட்டையர்டாகி 8 வருஷம் ஆகுது. அப்போ கோயில் கட்டுறதுக்கு முன்னே இங்கே வந்து அவர் கோயில் நிர்வாகி, உரிமையாளர், அவர் சின்னமாயன் ஐயா மாசாணி அருளாளர் எனக்கு திருநீர் கொடுத்துருக்காரு. பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள்லேருந்து எனக்கு என்னை வந்து எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும்னு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க. அது நடக்கலை. என்னை சஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்ச ஆஃபீஸருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் சஸ்பெண்ட் ஆனாங்க. ஒரு ஆஃபீஸர்லாம் அவர் ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் ஆனார்.
சுந்தரகோபால்னு அவர் பேரை சொல்கிறதுனால தப்பு இல்லை. அவர் என் மேலே தவறு இல்லை, என்னை பற்றி தெரியலை, தெரியாமே அவர் சொல்லி ஒரு சின்ன ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாரு. அந்த நோட்டீஸுக்கே சொன்னேன் நீங்கள் சஸ்பெண்ட் ஆவீங்கன்னு ஆனார். அந்தளவுக்கு அம்மா நீதி வழங்கக்கூடியவங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி அறிமுகமாச்சுன்னா, இவரோட பையன் பெரிய பையன் என்கிட்ட படித்தான் ஹாஸ்டலில். அப்போ அவங்களோட தொடர்பு, கோயிலுக்கு அங்கே ஆனமலைக்கு போவோம் வருவோம். அப்போ இங்கே கோயில் இல்லை. எனக்கு ரொம்ப உடல்நிலை உயிர் போகக்கூடிய நிலைமை. அவர் காப்பாற்றினார். இங்கே வந்து கிளம்பும்போது வர வரைக்கும் என்னால் முடியலை, ஆட்டோ பிடிச்சி போனேன். இங்கேருந்து போகும்போது நல்ல தெம்பாக தைரியமாக போனேன். அதுக்கப்புறம் 20 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நல்ல விதமாக சர்வீஸ் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கேன். வரக்கூடிய அத்தனை பேருமே எங்கள் கோயில் குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் நாங்கள் நடத்துகிறோம். அதனால தான் கோயில் தனிப்பட்ட இவங்க குடும்பத்து கோயிலாக இருந்தாலும் எங்களை ஒரு 30 பேரை முறைதாரராக தேர்ந்தெடுத்து இந்த விழா நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த மரியாதை தர்றாங்க. நாங்களும் இது நம்ம சொந்த கோயில் அப்படின்னு சொல்லி தான் இதில் ஈடுபாடாக எல்லோரும் செயல்படுறோம். திருவிழாவை நல்லபடியாக நடத்துகிறோம். எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க, உங்கள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். நான் சொன்னபடி உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கவனுக்கு உயிரை காப்பாற்றுவா அந்த அம்மா. தொழிலில் வேலையில் ஏதாவது உத்தியோகத்தில் பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியவங்க இந்த அம்மா. திருமணம் நடக்காதவங்களுக்கு நடத்தி வைக்கிறாங்க இந்த அம்மா. எத்தனையோ பேரோட நோயை தீர்க்குறாங்க. அதுக்கு மருந்து அரைச்சி இங்கே அம்மாட்ட அதை வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள்களில் வச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டு எத்தனையோ பேர் அவங்க கேன்சர் நோய் பலவித நோய்கள்லாம் சரியாகிருக்கு. எனக்கே சுகர் நோய்க்குமே அதை என்ன வேப்பலை அந்த எலுமிச்சை இது வச்சு தான் அரைச்சி தர்றாங்க. அந்த மருந்து சாப்பிட்றதுனால நல்லா இருக்குது. இருந்ததை விட இப்போ எவ்வளவோ எனக்குமே உடல்நிலை நல்லா இருக்குது. நோய் நொடியை தீர்ப்பா. அது மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் அனைத்தும் தரக்கூடிய இந்த அம்மாவை நோக்கி வாங்க. இவங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் சோழவந்தான்லேருந்து இங்கே குருவித்துறை குருவித்துறையிலேருந்து அணைப்பட்டி போகிற ரோட்டில் சாலையில் இங்கே குருவித்துறையிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே மெயின் ரோட்டு மேலே இருக்குது கோயில். இங்கே வேட்டார் குளம் இருக்குது. அந்த குளத்து பக்கத்தில் கோயில். இந்த அம்மா 8 வருஷமாக இங்கே தான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து நல்லா சிறப்பாக அருள் பாலிக்கிறாங்க. எல்லோரும் இங்கே கோயிலுக்கு வாங்க. இந்த திருவிழா இனி இன்றைக்கி கொடி ஏற்றிட்டான். இத்தனை வருஷம் 8ஆம் நாள் மயான பூஜைக்கு எங்களுக்கு இது உத்தரவு கொடுத்தாங்க. இனிமேல் 9ஆவது நாள் வைங்கன்னு இருக்காங்க. அதனால் வரக்கூடிய 26 குடியரசு தினத்தன்னைக்கு திங்கக்கிழமை இரவு 1 மணிக்கு இங்கே மயான பூஜை நடக்கும். கோயில் பக்கத்திலே நாங்கள் மயானம் ஏற்பு செஞ்சுருக்கோம். இங்கே தான் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் அம்மனுக்கு சக்தி கரகம் எடுத்து வருவோம். அன்றைக்கி சாயங்காலமே அக்கினி சட்டி எடுக்கிறவங்க எடுத்து வரலாம். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை பூக்குழி இறங்குறோம். அம்மாவுக்கு பூக்குண்டை செவ்வாய்க்கிழமை நைட்டே வளர்த்து புதன்கிழமை பூக்குழி இறங்குறோம். பூக்குழி இறங்கிட்டு அன்றைக்கி மாலையில் முளைப்பாரி அழைச்சி இங்கே கோயிலுக்கு கொண்டு வருவோம். இங்கே அடுத்த நாள் எல்லாம் முளைப்பாரி சக்தி கரமெல்லாம் கொண்டு வைகாத்தில் கரைச்சிட்டு பெரிய கருப்பனுக்கு மகாமுனிக்கு கிடா வெட்டி அந்த அவங்களுக்கு சிறப்பு பூஜை இருக்குது. எல்லோரும் வாங்க. நாங்கள் எப்படி அம்மா அருளை பெற்று நாங்கள் எங்கள் குடும்பம், என் குழந்தைங்க, என் பேர பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குமோ அது மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை குட்டிய, உங்கள் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களை எல்லாரையும் எங்கள் கோயிலுக்கு வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். நன்றி. என் பேர் நவநீத கிருஷ்ணன். வாடிப்பட்டி வட்டம் கோவில் குருவித்துறை அமர்ந்திருக்கும் ஆதி மாசாணி அம்மன் இன்றைக்கு கொடியேற்றம் நடந்தது 26/1/2026 அன்று இரவு ஞானபூசை நடக்குது. அதே மாதிரி 27 சத்திகரகம் எடுத்து வருகிறது ஆற்றுக்கு. அதே மாதிரி 28/1/2026 குண்டம் திருவிழா ஆலயத்தை முன்னாடி நடைபெறுகிறது. 29 சத்திகரகம் முளப்பாரி ஆற்றுக்கு போய் வருகிறது. மகாமுனி பூசை அன்று நடைபெறுகிறது. உங்களை நேரடியாக பார்த்து கூப்பிடணும் இல்லாமல் ஒளி மூலியமாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். எல்லோரும்
ஆலயத்துக்கு வந்து எல்லாரும் நல்லது நடத்தி கொண்டு போங்க, நல்லது செய்யுங்க, நல்லது கொண்டு நடக்கும்.